ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாறையை வெட்டிய சிவன் கோவிலை பத்தின வரலாற்றை தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாறையை வெட்டிய சிவன் கோயில்கள் இந்தியாவோட பாரம்பரிய கலையும் கட்டிடக்கலையும் வெளிப்படுத்துற ஒரு முக்கியமான சின்னம். இவை பெரும்பாலும் பல்லவ, சோழ, பாண்டிய, ராஷ்டிரகூட மன்னர்களோட காலத்துல உருவாக்கப்பட்டவை. இந்த கோயில்கள் இயற்கையாகவே பாறைகளை வெட்டி சிறப்பாக கலையுடன் இணைந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில்கள் சிவபெருமானோடைய ஆராதனையையும் இந்தியாவோட கலாச்சார சிறப்பையும் விளக்குகின்றன. முக்கியமான பாறை வெட்டிய சிவன் கோயிலை பற்றி பார்க்கலாம். பல்லவ மன்னர்களால் 7ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதான் இந்த சிவன் கோயில்கள் எல்லாம். பஞ்சரதங்கள் என்று சொல்லப்படுற அர்ஜுனன் தவம் பெற்ற கலைக்கூறுகளுடைய சேர்ந்து மகாசுரவர்த்தினி மண்டபம் போன்ற சில சிவன் கோயில்களும் அதிகமாக இருக்கு. கைலாசநாதர் கோயில் என அழைக்கப்படும் இக்கோவில் ராஷ்டிரகூட மன்னர்களால் கட்டப்பட்டது. பாறையையே முழுமையாக வெட்டி உருவாக்கப்பட்ட இந்த கோவில் சிவபெருமானின் கைலாசத்தை பிரதிபலிக்கும்னு சொல்றாங்க. சாளுக்கிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இவை சிவன் மற்றும் விஷ்ணுவோட ஆலயங்களை உள்ளடங்கியுள்ளவை. அது மட்டும் இல்லைங்க, இங்குள்ள 3 முகம் திருமூர்த்தி சிவன் சிற்பம் மிகவும் பிரசாத்தமானது. இது 5ஆம் முதல் 8ஆம் நூற்றாண்டிற்கிடையே உள்ள ஒரு சிலைன்னு சொல்றாங்க. இயற்கை பாறைகளை வெட்டி உருவாக்கப்பட்ட இந்த கோவில்கள் சிக்கலான சிற்பங்கள், தெய்வீக காட்சிகள் மற்றும் பாறைகளின் அமைப்பை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. இந்த கோவில்கள் சிவபெருமானின் தத்துவத்தை பரப்ப ஒரு முக்கியத்துவம் அளிக்குதுன்னே சொல்லலாம். இந்த கோவிலில் தியானம் மற்றும் பூஜைகளுக்கு ஒரு சிறந்த இடமாகவும் இருக்கிறது. வரலாற்றுக்கு முக்கியத்துவமான பாறையை வெட்டி உருவாக்கப்பட்ட இந்த கோவில்கள் அன்றைய மன்னர்களோட கலை ஞானத்தையும் அவங்களுக்கு மதத்தின் மேலே உள்ள பக்தியையும் நமக்கு தெளிவாக காட்டுது. அது மட்டும் இல்லைங்க, இவை சமய ஒற்றுமை ஊக்குவிக்கவும் கலாச்சார வளர்ச்சியை வெளிப்படுத்தவும் இந்த கோவில் உதவுதுன்னே சொல்லலாம். கோவில்கள் இந்தியாவின் பாரம்பரியத்தை மட்டுமல்லது உலகளவில் கலை சின்னமாகவும் கருதப்படுகிறது. பாறையை வெட்டிய சிவன் கோயிலை பற்றின வரலாற்றை பற்றி பார்க்கலாம். பாறை வெட்டிய சிவன் கோயில்கள் இந்தியாவின் தொன்மையான கலாச்சாரத்தையும் கலைநுட்பத்தையும் தெளிவாக நமக்கு காட்டுது. இந்த கோவில்கள் இயற்கை பாறைகளை வெட்டி உருவாக்கப்பட்டு அதில் தெய்வீக தத்துவங்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். இவை பெரும்பாலும் பல்லவ, சோழ, பாண்டிய மன்னர்களால் ராஷ்டிரகூட மன்னர்களால் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. பல்லவ மன்னர்களால் தமிழகத்தில் பாறைகளை வெட்டி உருவாக்கப்பட்ட இந்த கோவில்கள் குறிப்பாக மகாபலிபுரம் மற்றும் காஞ்சிபுரம் பகுதியில் அதிகமாக உள்ளன. இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள அர்ஜுனன் தவம், மகாசுரவர்த்தினி மண்டபம் போன்றவை சிவபெருமானின் தெய்வீக சக்தியை எடுத்து காட்டுகின்றன. எல்லாரோ கைலாசநாதர் கோவிலை பற்றி பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் உள்ள இந்த கோவில் ஒரு முழு பாறையை வெட்டி உருவாக்கப்பட்டது. இது கைலாச மலையை பிரதிபலிக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றாங்க. இதில் சிவபெருமான், பார்வதி மற்றும் நந்தி ஆகியோரின் தெய்வீக சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் உள்ள இவை சிவபெருமானை தெய்வமாக கொண்டவை. இந்த கோவில்களில் சளுக்கிய கலையின் மேன்மையாக வெளிப்படுத்தும் அழகான சிற்பங்களும் அதிகமாக காணப்படுகின்றன. பாண்டிய மன்னர்களால் தமிழகத்தில் பல பாறைகளை வெட்டி கோயில்கள் உருவாக்கப்பட்டன. சித்தனவாசல், இது பாண்டியர் மன்னரின் பாறையை வெட்டி செய்யப்பட்ட ஒரு குகை மண்டபம் ஆகும். சித்தனவாசல் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் ஆன்மீகத்தையும் அன்றைய சமுதாயத்தின் கலாச்சாரத்தையும் காட்டுகின்றன. இயற்கையாக பாறைகளை வெட்டி அதனை கோயிலாக மாற்றுவதன் மூலம் அன்றைய காலத்தில் இருந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொரு கோயில்களும் அன்றைய மன்னர்களின் கலை மற்றும் ஆன்மீக பக்தியை தெளிவாக காட்டுகிறது. சிவபெருமானின் தாண்டவம், கைலாச நந்தி மற்றும் கங்கை திரிதல் போன்ற காட்சிகளையும் சிற்பமாக வடிவமைத்து வைத்திருக்கின்றனர். தெய்வீக காட்சிகள் மிக துல்லியமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவில்களில் தியானம் மற்றும் யோகத்திற்கான மையமாகவும் பக்தர்கள் சிவபெருமானை வழிபட துறவிகள் இந்த குகைகளை பயன்படுத்துவர். பாறையை வெட்டிய கோவில்கள் இயற்கை வளங்களை சீராக பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளன. இதனால் இவை காலத்திற்கும் மீறி நிலைத்து உள்ளன. பாறை வெட்டிய சிவன் கோயில்கள் இந்தியாவின் தொன்மையான கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கின்றன. இவை பக்தர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மன்னர்களின் கலை ஞானத்திற்கும் சான்றாக உள்ளன. உலகில் பல பக்கங்களிலிருந்து வரலாற்றாளர்களும் சுற்றுலா பயணிகளும் இவற்றை பார்வையிட வருகின்றனர். பாறை வெட்டிய கோவில்கள் இந்தியாவின் தொன்மையான கலாச்சாரத்தின் முக்கிய அடையாளமாகும். கலை மற்றும் அறிவியலின் மேம்பாட்டை சுட்டிக்காட்டும் சின்னமாகவும் அமைகிறது. பாறை வெட்டிய கோவில்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை உருவாக்கப்பட்டன. இவை பல்லவ, சோழ, பாண்டிய, சாளுக்கியம் மற்றும் ராஷ்டிரகூட மன்னர் ஆட்சி காலத்தில் முக்கியமாக உருவாக்கப்பட்டதாகவும் சான்று இருக்கின்றன. இவை சிவபெருமானின் தியானத்திற்கும் பக்தர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்தப்பட்டன. பாறைகளை வெட்டி கோயில்களை மாற்றியதன் மூலம் இயற்கை மற்றும் தெய்வீகம் இணையவை நம்மளால் காண முடிகிறது.
பல்லவ மன்னர்கள் பாறையை வெட்டி கோயில்களை உருவாக்குவதில் முன்னணி வகித்திருக்கின்றனர். இயற்கையாகவே பாறைகளை வெட்டி உருவாக்கப்பட்ட சிற்பங்கள், தெய்வீக காட்சிகள் மிக துல்லியமாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிராவின் எல்லரோ குகைகளில் அமைந்துள்ள இந்த கோவில் ஒரு முழு பாறையை வெட்டி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது சிவபெருமானின் கைலாசத்தை பிரதிபலிக்கின்றது. முழு பாறையையே வெட்டி உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான கட்டிடங்களும் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. சிவபெருமான், பார்வதி மற்றும் நந்தி ஆகிய தெய்வங்கள் சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள பாதட்கல் மற்றும் அயோலோக கோயில்கள் சாளுக்கிய மன்னர்களால் பாறைகளை வெட்டி உருவாக்கப்பட்டது என்று சான்று இருக்கிறது. மல்லிகார்ஜுனர் கோவில் சிவபெருமானின் மகிமையை வெளிப்படுத்தும் பிரம்மாண்டமான கோவில் என்று கூறுகிறார்கள். சோழ மன்னர்கள் பாறையை வெட்டி கோயில்களை செய்வதில் மட்டுமல்லாமல் கட்டிடக்கலைகளிலும் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். தஞ்சாவூர் பெருவுடையோர் கோயில் சோழரின் சிறந்த சாதனையாக கருதப்படும் இந்த கோவில் சிவபெருமானின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. பாறை வெட்டிய சிவன் கோயில்கள் பல யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை சுற்றுலா பயணிகள் கவனத்திற்கு ஈர்க்கும் முக்கியமான தலங்களாகவும் உள்ளன. அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் இக்கோயில்களை பராமரிக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றனர். பாறை வெட்டிய சிவன் கோயில்கள் ஆன்மீகம், கலை மற்றும் அறிவியலின் ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்துகிறது. இவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சாரத்தையும் சிவபெருமானின் தெய்வீக பக்தியையும் உலகளவில் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.